சுமன் சார் வந்து ஏதோ ஒரு ஒரு லைவ்ல கேட்டுச்சு எனக்கு. நிதி நிலைமை ரொம்ப மோசமாக தானே இருக்குது, கடன் அதிகமாக தானே ஆயிருக்குன்னு கருத்து சொன்னார். அதையும் சேர்த்து சொன்னீங்கன்னா நான் பொலிட்டிக்கலாக அவரோட டிபேட் பண்ண முடியும். இந்த வெல்ஃபேர் ஸ்கீமை பொறுத்தவரை அதிமுகவோடு எங்களுக்கு என்றைக்குமே முரண்பாடு இல்லை. திராவிட இயக்கங்கள் எப்போதும் அதில் மக்களுக்கு போய் சேர வேண்டும் என்பது மிக உறுதியாக இருக்காங்க. ஆனால் அதிவீரர் பாண்டியன் சொல்கிற போது முடியுமான்னு இந்த மாதிரி நாங்கள் கேட்கலன்றாரு. மன்னிக்கிறேன், தேர்தல் பிரச்சாரங்களில் பொய் வாக்குறுதி திமுக கொடுக்குது, 1000 ரூபாலாம் கொடுக்க முடியாதுன்னு மரியாதைக்குரிய உங்களுடைய தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பல இடத்து பதிவு பண்ணார். தேர்தலுக்கு நாங்கள் வென்ற பின்னும் பதிவு பண்ணார். அதை தான் நான் குறிப்பிட்டேன். நீங்கள் உங்கள் தேர்தல் அறிக்கைங்க ஏனதான் நீங்கள் கொடுத்துட்டீங்க. நாங்கள் கூட இப்போ விமர்சனாச்சு. தேர்தல் அறிக்கையில் நீங்கள் கூட 1500 ரூபா சொல்லியிருக்கீங்கன்னு சொன்னபோது அதை பற்றி அதிமுக வாய் திறக்காமல் போன இடம் முழுக்க இங்கே பாருங்கள் பொய் வாக்குறுதி திமுக கொடுத்துருச்சுன்னு பேசினார். இந்த 1000 ரூபா ஸ்கீமுக்கு அதை நாங்கள் செஞ்சிட்டோம் தான் சொன்னேன். இதை சுமன் சார் சொல்கிற போது மிக முக்கியமான விஷயங்களை சொன்னார். 2 திராவிட பொங்கல், அது எதுக்குள்ள வருதுன்னு தெரியலை, இந்த வருஷமாக போன வருஷம் இருந்துச்சான்னு தெரியண்டாரு. இன்னொன்று, இதுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு பண்பாட்டு சாயெல்லாம் தொகைக்கு பூசாதீங்கன்றாரு. இப்போ புதுசாக ஒரு கமாண்ட் அடிச்சிருக்காரு. ஒரு நிதி நெருக்கடி தான் இருக்கணும். முதலில் இந்த நிதி நெருக்கடி யாரால் வந்தது என்பதை மரியாதைக்குரிய சுமன் சார் அவர்கள் பேசுவார்னு நம்புகிறேன். ஏன்னா இந்தியாங்கிற ஒரு நாட்டுக்குள்ள வரி விதிக்கிற அதிகாரத்தை அத்தனையும் மாநில அரசு வந்து பிடுங்கி கொண்டு தான் எஜமான் என்று சொல்லி நாங்கள் பரவாயில்ல 5 லட்சம் கோடியிலேருந்து 9 லட்சம் கோடியாக நீங்கள் ஆக்கிட்டீங்க, கடன் ஆக்கிட்டீங்க சொன்னாலும் ஃபர் கேப்டா இன்கம்மை நாங்கள் கூட்டியிருக்கோம். தனிநபர் வருமானத்தை கூட்டியிருக்கோம். ஒட்டுமொத்த நாட்டின் வளர்ச்சியை விட தமிழ்நாட்டுடைய மாநிலத்தோட வளர்ச்சி அதிக அளவு இருக்கிறது. இடைநிற்றல் இல்லாமல் ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைகள் அதிகமாக இருக்காங்க. எந்த ஸ்டேட் நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தில், ஒரு வெல்ஃபேர் விஷயத்தில் மற்ற மாநிலங்களை விட தமிழ்நாடு இந்த திராவிட மாடல் ஆட்சியில் எங்கள் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆளுகிற எங்கள் தலைவர் ஆளுகிற ஆட்சியில் பின்தங்கிச்சுன்னு சொல்லுங்கள். நான் வாதத்துக்கு வர்றேன். ஒன்று. இன்னொன்று, எங்களுக்கு உண்மையிலே ஆமாங்க பின்தங்கிட்டான். எதில் பின்தங்கிட்டேன்னா, சில பேர் சனாதனங்கிற பெயரில் மத வெறுப்பை விதைச்சு மத கலவரங்களை தூண்டி இங்கே பிற மதத்துக்காரங்களை பல சாதிக்காரங்களை பிளவுபடுத்தின போது அதையெல்லாம் அடித்து தவிடுபடியாக்கிட்டு மக்கள் தான் வெல்ஃபேர், மக்கள் நலன்தான் முக்கியம், எங்களை நிற்கிற பாதுகாப்பு உணர்வு இருக்குல்ல, அதில் தமிழ்நாடு முன்னேற்றத்தில் இருக்குது சார். அந்த முன்னேற்றத்தில் சேர்த்து தான் பெர் கேபிட்டா இன்கம் என்பதும் சமூக வளர்ச்சி என்பது வெறும் நோட்டுகளால் எண்ணுவதல்ல, கடனை வச்சு பார்க்குறது இல்லை. கடனை பொறுத்தவரை படி பார்த்தீங்கன்னா வெறும் 54 லட்சம் கோடி ரூபா இருந்துச்சு மோடி அரசு வந்து, அதாவது பதவியேற்ற போது. இன்றைக்கி 210 லட்சம் கோடி. எவ்வளவு? 54 210 லட்சம் கோடி. யாராவது கேள்வி விட்டீங்களா? ஏங்கய்யா மோடி ஐயா, ரூபாயின் மதிப்பு அமெரிக்க டாலரோட இன்றைக்கி என்ன ஆயிடுச்சு? 54 ரூபா இருந்தது, இன்றைக்கி 100 ரூபாயை தொடப்போகுது. பெட்ரோல் டீசல் விலை உயர்ந்திருக்க, தங்க விலை உயர்ந்திருக்க, வேலையில்லா திண்டாட்டம் அதிகரிச்சிருக்க. அப்படி எப்படிங்க 210 லட்சம் கோடி ரூபா கடன் ஆச்சு கேட்டீங்களா? ஏன்னா நீ கேட்டான்னு சொல்லிங்க உலக நாடுகளை கொடுக்குறீங்க. நாங்கள் எங்களுக்கு கொடுத்த பணத்தில் எங்களுடைய பொருளாதார வலிமையை கூட்டியிருக்கோம், பெண்களுடைய வாழ்வியலை கூட்டியிருக்கோம், ஒடுக்கப்பட்ட விளிம்புநிலை மக்களுடைய வாழ்க்கையை கூட்டியிருக்கோம். தமிழ்நாடு பொருளியலில் நீங்கள் ஆதரிக்கிற மோடி அரசாங்கம் நாங்கள் கட்டின வரியை கொடுக்காட்டா கூட, இருக்கக்கூடிய ஜிஎஸ்டி இழப்பீடை கொடுக்காட்டா கூட நாங்கள் வளர்ந்து நிற்கிறோம்.